போர் நிறுத்தத்திற்கு பின் ஈரான் போட்ட முக்கிய உத்தரவு. வாசல் திறந்தாச்சு, ஆனால் வாட்ச்மேன் நாங்க தான். ஹார்முஸ் ஜலசந்தியை ஆளப்போவது யார்? வளைகுடா போரில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை யார் ஆளப்போவது என்பதில் ஈரான் தனது அதிகாரத்தை நிலைநாட்டியுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் சற்று முன் வெளியிட்டுள்ள அறிக்கை உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள 10 அம்ச திட்டத்தின்படி ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வது இனி ஈரானின் ஒழுங்குபடுத்தப்பட்ட கண்காணிப்பு மற்றும் ஈரானிய படைகளின் நேரடி ஒருங்கிணைப்பின் கீழ் மட்டுமே நடக்கும். இனி ஜலசந்தியை தாண்டும் ஒவ்வொரு கப்பலும் ஈரானிய ஆயுத படைகளுடன் ஒருங்கிணைந்து அவர்களின் அனுமதியுடன் மட்டுமே பயணிக்க முடியும். இந்த நகர்வின் மூலம் ஈரானுக்கு ஒரு தனித்துவமான பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அந்தஸ்து கிடைத்துள்ளதாக ஈரான் பெருமையுடன் கூறுகிறது. இந்த இக்கட்டான நேரத்தில் போரை நிறுத்தி ட்ரம்பை பணிய வைத்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோருக்கு ஈரான் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தமே இந்த 14 நாள் மூச்சு காற்றை உலகிற்கு தந்துள்ளது என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றி போல தெரிந்தாலும் நடைமுறையில் ஈரான் தான் இப்போது வளைகுடாவின் டிராபிக் போலீஸாக மாறியிருக்கிறது என்பதை டொனால்டு ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். போர் நிறுத்தத்திற்கு பின் ஈரான் போட்ட முக்கிய உத்தரவு. வாசல் திறந்தாச்சு, ஆனால் வாட்ச்மேன் நாங்க தான். ஹார்முஸ் ஜலசந்தியை ஆளப்போவது யார்? வளைகுடா போரில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை யார் ஆளப்போவது என்பதில் ஈரான் தனது அதிகாரத்தை நிலைநாட்டியுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் சற்று முன் வெளியிட்டுள்ள அறிக்கை உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள 10 அம்ச திட்டத்தின்படி ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வது இனி ஈரானின் ஒழுங்குபடுத்தப்பட்ட கண்காணிப்பு மற்றும் ஈரானிய படைகளின் நேரடி ஒருங்கிணைப்பின் கீழ் மட்டுமே நடக்கும். இனி ஜலசந்தியை தாண்டும் ஒவ்வொரு கப்பலும் ஈரானிய ஆயுத படைகளுடன் ஒருங்கிணைந்து அவர்களின் அனுமதியுடன் மட்டுமே பயணிக்க முடியும். இந்த நகர்வின் மூலம் ஈரானுக்கு ஒரு தனித்துவமான பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அந்தஸ்து கிடைத்துள்ளதாக ஈரான் பெருமையுடன் கூறுகிறது. இந்த இக்கட்டான நேரத்தில் போரை நிறுத்தி ட்ரம்பை பணிய வைத்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோருக்கு ஈரான் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தமே இந்த 14 நாள் மூச்சு காற்றை உலகிற்கு தந்துள்ளது என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றி போல தெரிந்தாலும் நடைமுறையில் ஈரான் தான் இப்போது வளைகுடாவின் டிராபிக் போலீஸாக மாறியிருக்கிறது என்பதை டொனால்டு ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும்.